ஆடிட்டராகி அசத்திய நடிகை. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பிறந்த விஜயலட்சுமி தனது குடும்பத்துடன் சிறுவயதில் திருநெல்வேலிக்கு வந்தார். பிறகு அவர் தந்தைக்கு வேலை மாற்றலான காரணத்தால் புனேவுக்கு சென்ற சில ஆண்டுகளில் மீண்டும் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வந்து குடியேறினார். சிறு வயதில் வைஜெயந்தி மாலா, பத்மினி, லலிதா ஆகியோரின் நடனத்தை பார்த்து நடனத்தின் மீது ஆர்வம் கொண்டார். அவரது ஆர்வத்தை பார்த்த விஜயலட்சுமி தந்தை அவரை நடனப் பள்ளியில் சேர்த்தார். 9 வயதிலேயே விஜயலட்சுமியின் முதல் அரங்கேற்றம் நடந்தது. அந்த காலத்தில் திரையுலகில் நடிக்க நடனம் ஒரு முக்கிய தகுதியாக இருந்த நிலையில் அவர் மருமகள் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். பிறகு தெலுங்கு படங்களில் நடித்த அவர் பின்னர் தமிழ் படங்களில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ஜெமினி, முத்துராமன், ரவிச்சந்திரன் உட்பட பலருடன் நடித்தார். கதாநாயகியாக மட்டுமன்றி இரண்டாவது கதாநாயகி, ஒரு பாடலுக்கு நடனமாடும் நடிகை, தங்கை கதாபாத்திரம் உள்பட எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் தனது நடிப்பால் முத்திரை பதித்தார். குறிப்பாக குடியிருந்த கோவில் என்ற திரைப்படத்தில் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்ற பாடலில் எம்ஜிஆருடன் நடனம் ஆடினார். சினிமாவில் முதலாக பஞ்சாபி நடனம் இந்த படத்தில்தான் அறிமுகமானது. இந்த நிலையில் சிவாஜியுடன் ஊட்டி வரை உறவு என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது சூரஜ்குமார் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் அவருடைய பெற்றோர். விஜயலட்சுமியின் கணவர் ஒரு விவசாயி. விவசாயத்தில் பல புதுமைகளை புகுத்தியவர். குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சம் வந்தபோது IR8 என்ற நெல் வகையை அறிமுகப்படுத்தி குறைந்த காலத்தில் இந்த நெல்லை சாகுபடி செய்யலாம் என்பதை கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உதவி செய்தார். இந்த நிலையில்தான் விஜயலட்சுமியின் கணவருக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டில் வேலை கிடைத்த நிலையில் கணவருடன் விஜயலட்சுமி பிலிப்பைன்ஸ் சென்றார். அங்கு அவர் தனது படிப்பை தொடர முடிவு செய்தார். முதலில் மெட்ரிகுலேஷன் படித்த அவர் அதன் பிறகு பட்டப்படிப்பு படித்து அதன் பிறகு CA படித்தார். பின்னர் அவருடைய கணவர் அமெரிக்காவுக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அமெரிக்காவில் ஆடிட்டர் ஆகி விர்ஜீனியா பாலிடெக் பல்கலைக்கழகத்தில் முக்கிய பதவியை பெற்றார். அவருக்கு லட்சக்கணக்கில் அந்த காலத்தில் சம்பளம் கொடுக்கப்பட்டது. ஒரு சில ஆயிரங்களுக்கு தமிழ் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த விஜயலட்சுமி கல்வி மீது நாட்டம் கொண்டு ஆடிட்டராகி லட்சக்கணக்கில் சம்பாதித்தது சக நடிகைகளை வியக்க வைத்தது. தற்போது அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் விஜயலட்சுமிக்கு ஒரு மகன் உண்டு. அவர் தற்போது அமெரிக்காவில் உள்ள சிலிக்கான் பள்ளத்தாக்கில் மென்பொருள் துறையில் உள்ளார்.